அன்பு தோழர்களுக்கு வணக்கம். நாளை புரட்சியாளர் அம்பேத்கரின் 134வது பிறந்த நாள் சிறப்பாக கொண்டாட வேண்டும். அனைத்து தோழர்களும் தனது குடும்பத்தினருடன் கொண்டாட வேண்டும் என்று விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் அன்போடு உங்களை கேட்டுக்கொள்கிறோம். புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்களின் பிறந்த நாளை நாம் ஏன் கொண்டாட வேண்டும்? இந்த வரைமுறையற்ற இந்த தேசத்தை ஒரு வரைமுறைக்குள், அதாவது அரசியல் அமைப்பு சட்டம் என்னும் வரைமுறைக்குள் கொண்டு வந்து சமத்துவம், சகோதரத்துவம், சமூக நீதி என்கின்ற கோட்பாட்டின் அடிப்படையில் இந்த தேசத்தின் ஒற்றுமைக்கு மிகவும் பாடுபட்டவர் புரட்சியாளர் அம்பேத்கர். இந்த அரசியல் அமைப்பு சட்டத்தை நீர்த்து போக செய்ய வேண்டும், அடியோடு மாற்ற வேண்டும் என்கின்ற நோக்கில் RSS சங் பரிவார் கும்பல்கள் இன்று துடித்துக் கொண்டிருக்கின்றன. அதனை மிக மூர்க்கமாக அனைத்து கட்சிகளும் எதிர்த்தாலும் மிக மூர்க்கமாக, மிக தெளிவாக கொள்கை அடிப்படையோடு எதிர்க்கக்கூடிய ஒரு கட்சி, ஒரு இயக்கம் எதுவென்றால் அது எழுச்சி தமிழர் உருவாக்கிய விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் இயக்கம் தான். தோழர்கள் மட்டுமே புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்களை கொண்டாட வேண்டுமா என்றால் அது அல்ல. பெண்களும் அம்பேத்கரை கொண்டாட வேண்டும். ஏன் பெண்கள் அம்பேத்கரை கொண்டாட வேண்டும்? பெண்களுக்கு உரிமைகள் மறுக்கப்படும் போது, வாக்குரிமை, சொத்துரிமை, பேச்சுரிமை, கல்வி உரிமை, அனைத்து உரிமைகளும் பெண்களுக்கு மறுக்கப்பட்ட போது அனைத்து உரிமைகளையும் பெற்று தந்தவர் புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள். பெண்களுக்காக தனது அமைச்சர் பதவியையும் ராஜினாமா செய்தவர் தான் புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள். எனவே பெண்கள் அனைவரும் கண்டிப்பாக புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்களின் பிறந்த நாளை மிக சிறப்பாக கொண்டாட வேண்டும். ஒவ்வொரு விடுதலை சிறுத்தைகள் மட்டுமல்ல, தலித்துகள் மட்டுமல்ல, ஒடுக்கப்பட்ட பிற்படுத்தப்பட்ட அனைத்து சமூகத்தினரும் பொதுவான ஒரு தலைவராக விளங்கக்கூடிய புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்களை நாம் நினைவு கூற வேண்டும். அவருடைய பிறந்த நாளை சிறப்பாக கொண்டாட வேண்டும். அதே போல் பிறந்த நாளை எப்படி கொண்டாட வேண்டும்? விடுதலை சிறுத்தைகள் வழிகாட்டியாக எழுச்சி தமிழர் அவர்கள் ஒரு வழிகாட்டியாக சொல்லியிருக்கிறார். அவருடைய பிறந்த நாளில் நிச்சயம் நாம் உறுதிமொழி ஏற்க வேண்டும் என்றும், அந்த உறுதிமொழியை இணையதளத்தில் பதிவு செய்துள்ளார், முகநூல் வாயிலாகவும் பதிவு செய்துள்ளார். சமூக ஊடகங்களில் அந்த உறுதிமொழி பதிவாகி இருக்கிறது. எனவே ஒவ்வொரு தோழர்களும் தனது முகாமில் எழுச்சி தமிழர் ஆணைக்கு இணங்க அந்த உறுதிமொழியை வாசித்து புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்களின் பிறந்த நாளை சிறப்பாக கொண்டாட வேண்டும். அன்னதானங்கள் செய்யலாம், இனிப்புகளை வழங்கலாம், ஏழை எளிய மாணவர்களுக்கு நோட்டு புத்தகங்கள் வழங்கலாம், பேச்சு போட்டி, கட்டுரை போட்டி போன்ற போட்டிகளை நடத்தி புரட்சியாளர் அவர்களின் பிறந்த நாளை குடும்ப விழாவாக கொண்டாட வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். சக மனிதனை மதிக்காத இந்த இந்து சமூகத்திலிருந்து நாம் அனைவரும் வெளியேற வேண்டும். இதுதான் புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்களுடைய நீண்ட நாள் கனவு, அவருடைய கொள்கை கோட்பாடு. எனவே இந்து சமூகத்திலிருந்து நாம் வெளியேற வேண்டும், பௌத்தத்தை நாம் கடைபிடிக்க வேண்டும் கூறிக்கொண்டு, நீ என்னை அடிமையாக நினைக்கும் பொழுது நான் உன்னை கொல்லும் ஆயுதமாக மாறுவது என் கடமை என்றார் புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள். எனவே அம்பேத்கர் அவர்களுக்கு விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் சிம்மார்ந்த வீர வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு வணங்குகிறேன். புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் வாழ்க வாழ்க வாழ்க.